எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்குங்க, எனக்கும் நடந்திருக்குங்க, எனக்கும் நடந்திருக்குன்னா என்ன நடந்திருக்கு? பெருமையான விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்திருக்குன்னா புகார் கொடுங்கம்மா. அவரெல்லாம் என்னை கேட்டால் எச்ராஜா தூக்கி அடிக்கணும். இவங்களெல்லாம் 3 பேரை கட்சி விட்டு தூக்கி அடிக்கணும். இதுலயே ஒழுங்கான நிலைப்பாடு இல்லை. குஷ்பு கேட்டால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேட்டாங்களாம். அந்த அம்மா நான் செருப்பால் அடிக்கிட்டு இங்கே அடிக்கட்டுமா அங்கே அடிக்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்ட. பாவனாவுடைய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், கேரளா சினிமாவை ஆட்டி படைச்சு செல்வாக்கு மிகுந்த நபர், 3வது சூப்பர் ஸ்டார், அவர் மேல புகார் கொடுக்குறாங்க. அந்த துணிச்சல் இங்க யாராவது இருக்குமா இந்த வீராங்கனைகளுக்கு? இங்க பாத்தீங்கன்னா நம்ம ராஜிகா வச்செல்லாம் இங்க உருட்டிட்டு இருக்க முடியாது. நம்ம ராஜிகாவோட பேச்செல்லாம் சாக்கடைக்கு சமம். முன்னாடிதான் இங்க கை வைப்பாங்க, இப்ப அங்க கை வைக்கிறது இல்லைங்க, இங்க கை வைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லா துறையிலும் அப்படி நடக்குதுன்னு. எல்லாரும் தான் பண்றாங்க, நாங்களும் தான் பண்றோம். அப்போ நீங்க கம்ப்ளைண்ட் புகார் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தினா, ஆனா அவங்க பேரை கூட சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க சொல்றத நாங்க நம்பணும். அவன் யாருன்னு சொல்ல மாட்டீங்க, எப்ப நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா நாங்க நம்பணும். நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கேட்டுட்டு அச்சோ குஷ்பு பாவங்க குஷ்பு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுபாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், இப்போ கடந்த ஒரு வாரமா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்மளும் பல விஷயங்கள் பார்க்கிறோம், படிக்கிறோம். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல நடிகை குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஹேமா கமிட்டி ரிலேட்டிவ்லா நிறைய இடத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் சினிமா ஃபீல்டுல மட்டும்தான் இருக்கா? எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு, ஏன் சினிமாவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த காணொளி பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் இந்த ஹேமா கமிட்டியோட அப்டேட் என்னன்றதை நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்போது இந்த ஹேமா கமிட்டியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவாகிட்டே இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யும்போது இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பெஞ்ச், ஸ்பெஷல் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேரளா உயர்நீதிமன்றம் அமைச்சிருக்குன்றது மிக என்ன சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்ல முடியும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு ஆதரவுக்காரன் நீட்டி இருக்குன்றது தான் நமக்கு தெரிய வருது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நான் பதிவு பண்ணுறேன். இப்போது வெரி ரீசெண்டாக இந்த காணொளி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த தகவல் என்னென்னா, இந்த ஹேமா கமிட்டி அவர்களுடைய ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியோட அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் பெஞ்சே அமைச்சிருக்கணும் போது, அப்போது எவ்வளோ பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த கேரள அரசு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது, துணையாக இருக்குது. ஒட்டுமொத்த நீதிமன்றமும் ஒரு துணையாக இருக்குது. அரசு மட்டுமே இல்லை, நீதிமன்றமும் துணையாக இருக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூட செய்தி. நீதிபதிகளுமே பெண்கள் தான். ஆமாம், பெண்கள். அதுதான் அங்கே ரொம்ப இருக்குன்னு. அதனால் கேட்டால் ஒரு கேரள அரசு ரொம்பவும் ஆதரவாக இருக்குது. இது ஆண்கள் பெண்கள் என்பதை கடந்து இப்போ பினராயி ஒரு முதலமைச்சர், அவரும் பார்த்திங்கன்னா ஆண் வர்க்கத்தை சார்ந்தவர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆதரவாக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஒரு 5 ஆண்டு காலம் கிடப்பில் இருந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இப்போ துரிதமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அப்படி ஒரு வேகமாக போயிட்டு இருக்கும்போது இங்கே சில குப்பைகள் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் போகிற போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரியான இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான இந்த பெண்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி சில இருக்குது. அதில் நடிகைகளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இல்லை. அதுவும் குறிப்பாக ராஜிகாவாக இருக்கட்டும், குஷ்புவாக இருக்கட்டும், கஸ்தூரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நோக்கத்தில் இவங்க பேசுகிறாங்கன்றது கூட தெரியவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது கேட்டால் எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்கிறது ஏதோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் மாதிரி இவங்க சொல்கிறாங்களே தவிர அதோட தொடர்ச்சியாக இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எனக்கும் நடந்திருக்குன்ற அந்த ஒரு பெண், அது யாராவது இருக்கட்டும், அது குஷ்புவாக இருக்கட்டும் அல்லது ராதிகாவாக இருக்கட்டும் அல்லது கஸ்தூரியாக இருக்கட்டும், இவங்க முறையாக புகார் செய்தாங்கன்னா புகார் செய்யலை. அப்போ புகார் செய்யலைனாலே அப்போ இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பாதி குற்றத்தை செய்தவங்க ஆயிடுறாங்க. இன்றைக்கும் இவங்க புகார் செய்ய முடியும். இப்போ கஸ்தூரி சொல்கிறாங்க, எனக்கும் நடந்திருக்கு ராதிகா, எனக்கும் நடந்திருக்கு குஷ்பு, நான் செருப்பை கட்டி அடித்தேன்,
செருப்பு கட்டி அடிக்கட்டுமான்னு கேட்டேன். குஷ்பு அவர்கள் சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து சினிமாவில் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரே ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்டிருக்கேன். நான் முடிச்சிடறேன் சார். ஒரே இடத்துல தான் ப்ரொடியூசர் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சரி, என் செப்பல் சைஸ் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி, இங்க வாங்கிக்கிறீங்களா யூனிட் முன்னாடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் சொன்னதுனால அந்த ப்ரொடியூசர் போயிட்டாருன்னு குஷ்பு அவர்கள் வந்து சொல்றாங்க. சார் கேட்டாலே குற்றம் சார். உங்களுக்கும் நடந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செருப்பு காட்டி அடிச்சது காட்டி காட்டினதுலாம் யாருக்கு தெரியும்? ஆக மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவு நடந்திருக்குன்னா நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும்ல. யாரா அது குஷ்புவாக இருக்கட்டும், அது யாராவது இருக்கட்டும். அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் செருப்பு கேட்டேன். இதை யார் நம்ப முடியும்? இப்போ நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி குஷ்பு பேட்டி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அது தேவையில்லை. நம்ம நம்புறன்றது இல்லை. உங்கள் மேலே வந்து ஒரு பாலியல் ரீதியாக வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு தொந்தரவு வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே நீங்கள் வழக்கு வந்து புகார் கொடுத்துருக்கணும், வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். அதுக்கான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்துருக்கணும். என்னைக்கோ நடந்தது. சரி, என்னைக்கு நடந்தது தெரியுமா? தெரியாது. யாரு? அதை சொல்ல மாட்டேன். இப்போ புரியுதுங்களா? இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஊரில் கிராமங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் பித்தளை மாத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை சொல்லுவாங்க. அதை கேட்டால் போய் பித்தலாட்டங்கள் இதெல்லாம். நீங்கள் நிஜமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற வந்து ராதிகா வந்து குஷ்பு, இந்த கஸ்தூரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் பார்வையில் வந்து இருக்க வந்து தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறியப்படுறவங்க. சரிங்களா? சமூகமும் முடிவு பண்ணுது இவங்க யார் எப்படின்றத. சமூகம் முடிவு பண்ணுது. நான் எதுவும் தவறாக சொல்ல. சரிங்களா? இப்போ நான் ஒன்றும் இவங்க மற்றவங்க பேசுகிற மாதிரி நான் சொல்ல. இவங்க வந்து காயலாங்கடைக்கு போகிற கேஸுங்க, அந்த கேஸுங்க, இந்த கேஸு, நான் அப்படிலாம் சொல்ல. ஆனால் சமூகத்தில் ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ஒட்டுமொத்த குரல், இந்த 3 பேருடையும் ஒரே குரல் ஒன்று வந்து நிற்குது. எங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக அல்லது இவங்க வேற யாரையோ பாதுகாக்கிறதுக்காக இவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா துறையிலும் தான் இது இருக்கு, எல்லா துறைகளிலும் வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் சொண்டல் இருக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி, அப்படியே இருந்தாலும் அங்க எல்லா துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்கு. உங்ககிட்ட இருக்கா விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்கா? சினிமா துறையில இருக்கா? சரி, அப்படியே கூட இல்லாம போட்டோம். சரிங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் இருக்குது, உங்க துறையில இருக்குன்றீங்க. எல்லா துறையிலும் வந்து புகார்கள் பதிவு செய்யப்படுது. நீங்க ஒரு காவல் நிலையத்தில் போனீங்கன்னா அங்க ஒரு பாலியல் புகார் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது நேற்று அல்லது வந்து முந்தின நாள், அதுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆனால் நடிகைகளுடைய புகார் எந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு? காட்டுங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போனீங்கன்னா ஒரு 2 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஏதாவது இருக்கும். ஒரு துறையில் வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு விசாரணை பண்ணி நடந்திருக்கும். ஆனால் சினிமாவில் அது மாதிரி நடந்திருக்கா? சினிமா துறையில் இல்லை. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழக்கூடிய அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான எழக்கூடிய குரல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமுக்கப்படுது. இது உண்மை தானே? நீங்கள் இதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? எல்லா துறையிலும் இப்படி நடக்குது, எல்லா துறையிலும் அப்படி நடக்குதுன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? பொது மக்களுக்கு பார்வைக்கு என்ன சொல்றீங்க? ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. இது எங்கேருந்து இந்த குரல் ஆரம்பிச்சது? சரத்குமார் இருந்து ஆரம்பிச்சது. சரத்குமார் சொல்றாரு எல்லா துறையிலும் இருக்கு. ஆமா சார், எல்லா துறையிலும் அதான் சொல்றாங்க, எல்லா துறையிலும் இருக்கு. அங்க நடவடிக்கை இல்லையா? மெடிக்கல்ல இல்லையா? காலேஜ்? ஆமா சார், அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏன் சினிமாவே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்கன்னு? நாங்க ஏன் தொங்குறோம்? உங்களுக்கு என்ன? அதனால உங்களுக்கு என்னங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கேரளால. தமிழ்நாட்டையும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றத நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும் கேட்டா, இங்க அந்த மாதிரி பாதிப்பே கிடையாதுங்க, எனக்கு அந்த மாதிரி நடக்கலைங்க, ராதிகா சொல்லணும். அதே மாதிரி குஷ்பு சொல்லணும், எனக்கு அது மாதிரி நடக்கவே இல்லைங்க, தமிழ் சினிமா அப்படி கிடையாதுங்க சொல்லணும். அதே மாதிரி கஸ்தூரி சொல்லணும், எனக்கு அது மாதிரி நடக்கலைங்க, இங்க அது மாதிரி கிடையாதுங்க சொல்லணும். நீங்க நடக்குதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமிட்டி வேணுமான்னு கேட்க மாட்டீங்க, மற்ற நடிகைகளும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க எல்லா துறையிலும் அப்படி நடக்குதுன்னு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நாங்களும் தான் பண்ணுறோம், அப்படி ஆயிடுது இல்லை? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏதாவது ஒரு கோட்டில் நில்லுங்கம்மா. ஒன்று தமிழ் சினிமா கிளீனாக இருக்கு, எல்லாம் ஏகபத்தினி விருதனுங்க, சரத்குமார் உட்பட, அப்படி சொல்லுங்க. சரத்குமார் உட்பட சார் அவர் தானே சார் வந்து பேசுறாரு, எல்லா துறையிலும் அப்படி நடக்குதுன்றாரு, அவரு தான் சொல்றாரு. நான் மீண்டும் கேட்கிறேன், சரத்குமார் கேட்கிறேன், எல்லா துறையிலும் நடக்குது, எல்லா துறையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, நடிகைகளுக்கு வந்து கொடுத்த புகார் எங்க? எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க? எந்த நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க? சொல்லுங்க. பாவனா புகார் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது புகார் பதிவாக இருக்கா? ஆனா நீங்க என்ன செய்யுங்க, புகார் கொடுத்தாலும் அது வந்து நிர்பயா கேஸ் 6 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு தீர்வு என்ன? ஒன்னும் நடக்கலன்னு சொல்லணும். ராதிகா சொல்லணும் அது மாதிரி நடக்கவே இல்லைங்க, தமிழ் சினிமா இப்படி நடக்கவே இல்லை, குறைஞ்சிச்சுன்றீங்க. அதுலயும் தமிழ் சினிமா முன்ன மாதிரி இல்லை, குறைஞ்சிச்சு. அப்ப முன்ன மாதிரினா எவ்வளவு இருந்துச்சு? ஏதாவது ஸ்கேல் ஏதாவது இருக்கா? அளவு ஏதாவது? முன்ன அளவுக்கு பாலியல் சொன்னது இல்லைன்னா அப்போ குறைஞ்சிருச்சுன்னா எது வரைக்கும் குறைஞ்சிருக்கு? கழுத்து வரைக்குமா? இடுப்பு வரைக்குமா?
எண்ணிக்கையில் குறைஞ்சிருக்கா அல்லது சீன்றதுல குறைஞ்சிருக்கா? முன்னாடிதான் இங்கே கை வைப்பாங்க, இப்போ அங்கே கை வைக்கிறது இல்லைங்க, இங்கே கை வைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்? இப்போ நீங்க சொல்றதா இல்லைங்க. இப்போ எல்லா துறையிலையும் வந்து இது இருக்கு, எல்லா துறையினா அப்போ எல்லா துறையும் விசாரிக்கணுன்ற ஆயிடுது இல்லை. அப்போ இங்கே வந்து இவங்க தற்காத்துக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுங்க. இவங்க எல்லாருடைய குரலும் ஒரே மாதிரி. சரத்குமார் எடுத்துங்க, இவங்க எல்லாரும் சொல்லணும்னா எல்லா துறையிலும் இருக்கு, எல்லா துறையிலும் இருக்கு, எல்லா துறையிலும் இருக்கு. அப்போ நீங்க சினிமாவை கண்டுக்காதீங்க, சினிமாவில் இப்படிதான் நடக்கும் சொல்ற மாதிரி ஆயிடுதா? இங்கே ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறோம். நம்ம போகிற போக்கில் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வியூவர்ஸுக்காக பேசுகிற விஷயம் கிடையாது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக எடுத்தனால்தான் கேரளா அரசு ஒரு பொறுப்பான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த அம்மா வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிறாங்க. அந்த அம்மா, அந்த ஹேமா, நம்ம அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவில், அந்த மலையாள சினிமாவில் இருக்கிற அத்தனை பெண்களும் கைக்கூப்பி வணங்கணும், அப்படி இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வச்சுலாம் இங்கே உருட்டிட்டு இருக்க முடியாது. நம்ம ராதிகா பேசுறதெல்லாம் ஒரு புறந்தள்ளணும். என்னை கேட்டா ராதிகாவுடைய பேச்சுக்கள்லாம் வந்து ரப்பிஷ். ராதிகாவுடைய பேச்செல்லாம் வந்து சாக்கடைக்கு சமம், கழிவுக்கு சமம், கூவாத்துக்கு சமம் ராதிகா பேசுறது. புரியுதுங்களா? அது ராதிகா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், அல்லது வந்துருட்டான். இவங்க யார்? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிரதிநிதி சொல்ல சொல்லுங்க. நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கமிட்டி வேணும் சொல்ல சொல்லுங்க. அந்த துணிச்சலையா இல்லை குஷ்புக்கு? நான் கேட்குறேன். நீங்க தான் பெரிய உறுப்பினர்லாம் இருந்திருக்கீங்கல்ல, இப்போ சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நான் வந்து குரல் கொடுக்குறேன், பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு கமிட்டி வேணும், தைரியமா சொல்லுங்க. குஷ்பு சொல்ல மாட்டாங்க. சார், இப்போ நடிகர் சங்கத்துல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்களா சார்? சார், இந்த தீர்மானங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தொன்று தொட்டு நடக்கிறது, வழக்கமாக செய்யறது தான். இதனால ஒரு பலனும் கிடைக்காது. அரசுக்கு வந்து ஒரே ஒருத்தர் கொடுத்தா போதும். பாவனாவுடைய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளா சினிமாவை ஆட்டி படைச்சது. செல்வாக்கு மிகுந்த நபர், 150 படம் நடிச்சிருக்கிறார், 3வது சூப்பர் ஸ்டார். அவர் மேல புகார் கொடுக்குறாங்க. அந்த துணிச்சல் இங்க யாராவது இருக்குமா இந்த வீராங்கனைகளுக்கு? இப்ப நீங்க சொல்ற சரத்குமார், ராதிகா இவங்க எல்லாருமே வந்து நடிகர் சங்கத்துல முக்கிய பொறுப்புல இருந்திருக்காங்க. சரத்குமார் நடிகர் சங்கம் தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்ப எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. சார், நான் என்ன சொல்றேன் கேட்டா, இதே சரத்குமார், நான் ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொல்றேன், விசாரணை கமிட்டி அமைக்கட்டும். நாளைக்கு இதே சரத்குமார் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல கூட சில குற்றச்சாட்டுகள் இருக்கலாம்ல. இப்ப ஏன் இவங்க பொங்குறாங்கன்னு புரியலையா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவங்க 2 பேருடைய கணவர் எடுத்துங்க. சுந்தர் சி, அவரும் ஒரு இயக்குனர், குஷ்புவோட கணவர். ராதிகாவோட கணவர் வந்து சரத்குமார். இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா, அங்க சிக்கிறது எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் சிக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களும் சிக்கி இருக்கலாம்ல. சரத்குமார் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகார் எழுவும்ல, சுந்தர் சி மேலேயும் ஒரு புகார் எழுவும் இல்லையா? அதனால இவங்க தற்காத்துக்கிறாங்களோ, ஒருவேளை தங்களுடைய கணவன்களை வந்து காப்பாத்துறாங்களோ, அதுக்காக இப்படி பூசி மொழுகிறாங்களோ? இல்லைன்னா வெளியே வந்து சொல்றாங்க, சார் எனக்கும் நடந்திருக்கு. சரிம்மா, நடந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க அடுத்து? நான் இல்லை, அப்படியே நாங்கள் போயிடுவோம் கடந்து. அப்படிதானே ஆயிடுச்சு. எனக்கும் நடந்திருக்கு. பெருமையாயுது. இப்போ இவங்க எதுக்காக சொல்ல வராங்க? இதை இவங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்களா? பார்த்தீங்களா? எங்களுக்கு இப்போ இது மூலியமாவது ஒரு மாற்றம் நிகழுமே. மாற்றம் நிகழ்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்ல. நீங்க எனக்கு நடந்திருக்கு, ஆனா நான் புகார் தரல. ராதிகா, எனக்கு நடந்திருக்கு, நான் வந்து மல்லாந்து துப்பிக்க நான் விரும்பல. அதுக்கு எதுக்கு சொல்ல வரீங்க? சைடில் துப்புங்க, இந்த பக்கம் துப்புங்க. மல்லாந்து ஏன் துப்புறீங்க? நான் மல்லாந்து துப்பிக்க விரும்பலன்னா அப்போ என்ன அர்த்தம்? என் துறையை நானே கிடையாது, இங்கே துறையெல்லாம் கிடையாது. ஒரு துறையில் தவறு நடந்திருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே அடுத்த ஜென்ரேஷனில் அக்கறை இருக்குமானால், ராதிகாவுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வந்து பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமானால், ஒரு சாந்தி வில்லியம்ஸ் சாதாரண நடிகை, அவங்க சீரியல் நடிகை, அவங்க துணிச்சலாக பேசுகிறாங்கல்ல, மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக கூட இருக்கட்டும், மோகன்லால் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல, ஷகிலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கவர்ச்சி நடிகைன்னு சொல்லி கட்ட பெண் தானே, அவங்க துணிச்சலாக பேசுகிறாங்கல்ல, ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை? நான் கேட்குறேன். நீங்கள்லாம் ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறீங்க. ஒருத்தர் பாஜக, இன்னொருத்தரும் பாஜக மாதிரி, இன்னொருத்தர் 3 பேருமே பாஜக. அப்படிதான் இல்லையா? ராதிகாவும் பாஜக, குஷ்புவும் பாஜக, அவங்களும். அப்போ அந்த பாஜகவில் இருக்க பெண்மணிகள் 3 நடிகைகளுமே சேர்ந்து யாரை பாதுகாக்கிறாங்க? இந்த விஷயத்தில் அண்ணாமலை எப்படின்னா இருக்கலாம் சார், மற்ற நடிகர்கள்லாம். எச்ராஜா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த பொம்பளைங்க விஷயத்தெல்லாம் அவருக்கு வந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு அரசியல் பார்வை எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அரசியல் பார்வை இருக்குது, 40 ஆண்டு காலம் சினிமா பார்வை எனக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், எச்ராஜாக்கெல்லாம் இந்த வழ குழ இதுங்கெல்லாம் பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த பெண்கள் விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவர் என்கேஜ் பண்ணவே மாட்டார் இது மாதிரிலாம். அவரெல்லாம் எனக்கு கேட்டால் எச்ராஜா தூக்கி அடிக்கணும், இவங்களெல்லாம் 3 பேரும் கட்சி விட்டு தூக்கி அடிக்கணும். இதுக்கே, இந்த விஷயத்துக்கே இதிலேயே ஒழுங்கான நிலைப்பாடு இல்லை. குஷ்பு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா வந்து கேட்டாங்களாம், அந்த அம்மா வந்து நான் செருப்பால் அடிக்கட்டும், இங்கே அடிக்கட்டுமா அங்கே அடிக்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரியா தான் இருக்குது அவங்க சொல்கிறது? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கு? சரி, அப்படியாவது பேரை சொல்கிறீங்களா? அப்படியாவது அவன் யாரு பேரை சொல்கிறீங்களா? இப்போவாது பேரை சொல்லுங்களேன். என்ன ஆகிட போகுது? நான் கேட்குறேன்,
ஏன் அவனை பாதுகாக்கணும்? பேர் சொல்லணும்னு ஏதாவது கட்டாயம் பேரை சொன்னாலும் சார் தெரியும். அப்போ சார் நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரும். அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரும்ல. நீங்கள் போகிறப்ப கூட ஒரு இயக்குனர் சொல்லிடுங்க, அவன் உண்மையிலே அவன் பண்ணானா இல்லையா, அவன் சொன்னாதானே அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரும். நீங்கள் அவனை பாதுகாக்கிறீங்க, குற்றம் செய்தவன் தானே, அவனையும் பாதுகாக்கிறீங்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்டால் உங்களுக்கு வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறீங்க, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண. பார்த்தீங்களா, எங்களுக்கும் இப்போ டிமாண்ட் இருக்குது, எங்களையும் ஒருத்தர் பண்ணார். இப்போ இதில் யாராவது ஒரு இளம் நடிகைகள் புகார் எழுந்து வரும்போது இவங்களுடைய புகாரை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களே சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. நம்ம எங்கே இதை தான் சொல்லணும்? ஒரு இளம் நடிகை இப்போ நேற்று ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகை என்ன நினைப்பாங்க, இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, இவங்களே வந்து அரசியல் பின்புலம் உள்ளவங்க, எல்லாமே பிஜேபி பின்புலம் உள்ளவங்க, அவங்க கடந்து போயிடறாங்க. 3 பேரும் பிஜேபி பின்புலம் உள்ளவங்க, அவங்களே கடந்து போகிறாங்க. மத்திய அரசில் பங்கேற்கிறவங்க அவங்களே கடந்து போகிறாங்க. இப்படி ஒரு பார்வையை உருவாக்குறாங்களா? இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? மற்ற நடிகைகள் பேசாமல் தடுக்கிறதுக்காக இவங்க இப்படி பேசுகிறாங்க. என்னன்னா இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க தோணி. இவங்க 3 பேரும் என்ன செய்யணும்? எங்களுக்கு வந்து ஒரு கமிட்டி பாருங்க, அந்த அம்மா வந்து ரஞ்சினி, அவங்க ட்ரிபியூனல் கேட்குறாங்க, ஒரு தீர்ப்பாயமே வேணும்னு கேட்குறாங்க. இதை விசாரிக்கிறது இப்போ பாருங்க, கோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு, பெஞ்ச் அவங்க தீர்ப்பாயம் தான் கேட்டாங்க. அதை விட ஒரு படி மேலே இந்த கமிட்டியிலேருந்து வரக்கூடிய அவங்க தீர்ப்பாயம் கேட்கறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பாதிக்கப்படுறவங்களும் அதில் போய் பதிவு செய்யலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதுதான் நியாயமான நேர்மையான கோரிக்கை, வேண்டுகோள். எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போல அடுத்த ஒரு வார்த்தை வைக்கிறாங்க, இது ட்ரிபியூனல் வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் 6 வருஷம் ஆகுது நிர்பயாக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே போயிட வேண்டியதுதான். இப்போ புரியுதுங்களா? இவங்கெல்லாம் இந்த கஸ்தூரி, இந்த குஷ்பு, இந்த ராதிகா, இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாயப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான். சினிமா துறையில பலவீனமான ஆண்களை வந்து ஆதாயப்படுத்திட்டாங்கன்றது பொருள்படுதா இல்லையா? அவங்க பேச்சு வருது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களா தான் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா புகார் பதிவு பண்ணணும். நான் இன்னாரால நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரகசியம் காக்கப்படும். காவல் நிலையத்தில் நீங்கள் யாரை புகார் கொடுத்தாலும் அல்லது நீங்களே புகார் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் வந்து பாதுகாக்கப்படும். அப்படிதான் அந்த கமிட்டியை சொல்லியிருக்கு. கமிட்டிலையும் அப்படிதான். எத்தனை நடிகைகள் பேட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? சாட்சியம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அப்போ சினிமாவை நீங்கள் வந்து ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை கண்டுக்காம போகணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அடுத்த கட்டமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு பயன்படல, அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படல, அடுத்த தலைமுறை. ஏன் ஒரு சாந்தி வில்லியம்ஸ் இருக்கிற தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லை? எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்குங்க, எனக்கும் நடந்திருக்குங்க, எனக்கும் நடந்திருக்குன்னா என்ன நடந்திருக்கு? பெருமையான விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்திருக்குன்னா புகார் கொடுங்கம்மா. இது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது, அசிங்கமான விஷயம். அதை வந்து அம்பலப்படுத்துங்க. காவல்துறை அம்பலப்படுத்துங்க, பொது வெளியில கூட அம்பலப்படுத்துவோம்னா புகார் கொடுத்து கமிட்டி கேளுங்க. அங்கே கமிட்டியை தாண்டி நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, தனி நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. ஆனால் நீங்கள் வந்து இன்னும் இங்கே உருட்டிட்டு இருக்கிறீங்க. எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. அடுத்த கட்டம் என்ன நடந்திருக்கு? ரைட், அடுத்த கட்டம் சொல்லுங்க. நடவடிக்கை வேணும் இல்லை? அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் புகார் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தினா ஆனால் அவங்க பேரை கூட சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பணும். அவன் யாருன்னு சொல்ல மாட்டீங்க, எப்போ நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் வந்து நாங்கள் நம்பணும். நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து கேட்டுட்டு அச்சோ குஷ்பு பாவங்க குஷ்பு. இங்கே எல்லாருக்கும் சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கான அந்த மதிப்பு எப்படி தெரியுமா சார் உங்களுக்கு? யாரும் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்களோ அவங்களை பொறுத்து தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வலிமை பெறும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.